சர்வம் நற்பவியாக. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2026 குரு பயிற்சி பலன் சிம்ம ராசிக்கு. சிம்மராசிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே சாதிச்சு காட்டணும், எதையுமே முடிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு வைராக்கியம் கொண்ட ஒரு ராசி தான். அந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. ஒரே ஒரு காலகட்டமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சுப பலன் அப்படின்ற மாதிரி இல்லை. இதனால் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் இருந்த குருவால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை பணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணியிருப்பீங்க. தொழிலில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் அதை கடந்து வந்திருப்பீங்க. பெண்களால் வந்து பார்த்தீங்கன்னா அவமானத்தையும் பண விரயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்மராசிக்கு கிரக சூழ்நிலைகள் கடந்த ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ குரு 11ல் இருந்ததுனால இது எல்லாமே தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகிறாருன்னா உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு இடத்துக்கு, அதாவது விரைய ஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்கார்றாரு. அப்படி உட்காரும்பொழுது எனக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னீங்கன்னா விரயங்கள், சுப விரயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சனிவான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கோர்ட்டு கேஸு மம்பு வழக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருப்பாரு. 10ஆவதுக்கு இவர் வந்து கொடுக்கும் பொழுது எனக்கு ஒரு கடையில் வந்து டெவலப்பே இல்லை சார் அப்படின்னா கூட கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரைய குரு கொடுக்கும். இதுக்கப்புறம் எல்லா வீட்டு கதவையும் தட்டிட்டேன், கடன் இதுக்கப்புறம் என்னால் வாங்க முடியாது அப்படின்னா கூட இப்போ உங்களுக்காக ஒரு மவராசன் கதவை திறந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பான். அவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டு வருவீங்க. குரு விரயமாக இருந்தாலும் சுபமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாரு. அப்போ அதிக வட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வாங்கியிருப்பீங்க. வேற ஒரு இடத்துல கம்மியான வட்டிக்கு வாங்கி இந்த அதிக வட்டிக்கு வாங்கின கடனில் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறுங்க. இதில் சார் நான் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும்னு கேட்டிங்கன்னா மெயினாக உங்களுடைய பிளானிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஒரு வேலை நிறுவனத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரி ஏதாவது ஒரு பிளானிங் சொல்லியிருப்பார், நீங்கள் தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ என்னாகும், அங்கே வந்து தேவையில்லாத மனக்குழப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா தருவாருங்க. எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தை கொடுப்பாரா சார்னா கொஞ்சம் ஒரு மன நிம்மதிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மன நிம்மதியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கம்பெனி வேறு ஒரு பிரான்ச்சுக்கு இந்த 2 மாதம் நீங்கள் போய் இருந்துட்டு வரணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவம்பர் டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைப்பு வருங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய ஆப்ஸோடைய ஒர்க்கையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கி விடுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும். உங்களுடைய முழு கவனம் படிப்பில் மட்டும் அப்படின்ற மாதிரி கொண்டு போகணுங்க. அப்படி பண்ணாதான் நீங்கள் விரும்பிய ஒரு இடத்துல விரும்பிய கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வாரி வழங்கக்கூடியவராக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வராரு. கொஞ்சம் வரைக்கும் குரு ஸ்தலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வர்றது, திருச்செந்தூர் போயிட்டு வர்றது உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும்.